எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தீஸ்வரன். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நடத்த நான் தான் அந்த வீடியோ சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் அங்கே சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதி ஐயா விசாரணை நடந்துட்டுருக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் நம்மளை தவறுதலாக உள்ளே கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலியமாக ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரே சொன்னாங்க, இன்னார் தாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி நாங்கள் தான் அடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அங்கே ஊர்க்காரங்களுக்கும் தெரியும். ஊர்க்காரங்கள்ட்ட அன்றைக்கே பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சாராம்ல, அடிச்சு கொண்டு வந்து ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினச்சிதான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நாவு பூசாமல், இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனால் நான் என்னையும் அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேசுகிறது ரொம்ப மன உளைச்சல் இருக்குது. இந்த 2 நாளாக அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரித்து பார்த்துங்க. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளோதான். இதை மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன், அங்கே சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன்.